ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து க்ரோஷே தான் போட போகிறோம். அது எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் போட்டு அதில் 3 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 செயின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூணு டபுள் க்ரோஷே. இப்போ நமக்கு 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்தது 3 செயின் போட்டுக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ 3 போட்டுட்டாச்சு. அடுத்தது அதே மாதிரி 3 செயின் போட்டு அதே மாதிரியே டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3. டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்தது 3 செயின். அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே. ஒன்று, 2, 3. இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். என்னம்மா டைட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். ஒரு டபுள் க்ரோஷே இதில் போட்டுக்கலாம். 1 ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மூணு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய கேப்பில் வந்து நாம் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். பெரிய செயினில் வந்து நாம் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 3 செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஹோலுக்கும் இந்த சைடும் அந்த சைடும் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். மூணு செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே. இப்போ பக்கத்தில் இதில் வந்து நாம் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம்.
1 2 அதுக்கப்புறம் 3 செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் crochet, அதுக்கப்புறம் அதே மாதிரியே 3 செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் crochet, அப்புறம் 3 செயின், அப்புறம் 2 டபுள் crochet, அதுக்கப்புறம் அந்த 3 செயின்லேயும் ஒரு டபுள் crochet போடணும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே 3 செயின் போட்டு இங்கே 2 செயின் போட்டிருக்கோம். பெரிய ஹோலில் 3 செயின் போட்டுட்டு 1 2 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் crochet போட்டுக்கணும். நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது 3 செயின் போட்டுக்கலாம். 1 5 2 டபுள் crochet போடணும். அதுக்கப்புறம் 3 செயின், அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet. 6 டபுள் crochet நம்ம போட்டுக்கணும். 6 டபுள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 2 டபுள் crochet, மூணு செயின், அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet. மூளையும் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பதோட நிறுத்திட்டு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரே கலரில் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டு அதுலேயே ஒரு டபுள் crochet போட்டு இதே மாதிரி எல்லா செயின்லேயும் ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. இந்த நூலை இப்படி வச்சுக்கிட்டு அது உள்ளே போயிடும். இதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு டபுள் crochet. இங்கே இதில் மட்டும் இங்கிட்டு 2 டபுள் crochet, 3 செயின், 2 டபுள் crochet. இதே மாதிரியே ஃபுல்லாக போடணும். போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நாம் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டாச்சு. இங்கே நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட பிறகு இதே மாதிரி தான் இருக்கும்.